வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம்ல RC200. இந்த வண்டி பார்த்தீங்களா 2024 மாடல் TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. மொத்தமே ஒரு 8000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வயசு பசங்களாம் விரும்பி கேட்கக்கூடிய வண்டியில் எதுவும் ஒன்று. வண்டி சூப்பராக இருக்கும், சின்ன ஸ்கிராச்சஸ் கூட இல்லை, பாடியில் பக்கா தெளிவாக இருக்குது இந்த வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாகார்ஜுனா மோட்டார்ஸ் சேல்ஸ் வந்துருக்கு. வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸை பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்குது. TN60 AM 816 வண்டி நம்பரு 0816. வண்டியோட ஹெட்லைட் ரூமு எல்லாம் பாருங்கள், வயசுலாம் பாருங்கள். ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை, அப்படி நின்று பார்த்தா நம்ம முகந்த அளவு இருக்குது. வண்டி அருமையாக இருக்குது எல்லாமே. மிரர் எல்லாம் பாருங்கள், கீழே என்ன போட்டுனா கூட ஒரு சின்ன எப்படினாலும் ஸ்க்ராச்சஸ் இருக்கும், கிஞ்சிங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சைடு பேனல்லாம் பாருங்கள், பல இருக்கும், அப்படியே எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ரெண்டு மாதிரி கார்லாம் பாருங்கள், சின்ன கிராச்சஸ் கூட இல்லை. ஏபிஎஸ் கிட்ட எல்லாமே வந்து பக்கா என்ன சொல்கிறது, பக்கா கண்டிஷனில் இருக்குது. எது ஒரு டைம் சின்ன இது கூட இல்லை, நல்லா இருக்குது. சைடு பேனல்லாம் எந்த ஒரு சின்ன இன்ஜின் ஸ்கூப்லோட ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது, தெளிவாக இருக்குது. டேங்க் பீஸ்லாம் பாருங்கள், நீட்டாக இருக்கும். டேங்க் கவர் எல்லாம் போடாமல் தான் வச்சுருக்காங்க. எதுவும் ஸ்க்ராச்சஸ் எந்த இதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது. இந்த கவர் எல்லாமே, பேக் கவர் எல்லாமே சீட் கவர் கம்பெனிலேருந்து வந்து சீட் கவர் தான் சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரிஜினாலிட்டியாக சேஸ் ஃப்ரேம் கூட பாருங்கள், எங்கே லைட்டாக கொஞ்சம் உடச்சுனா தெரிஞ்சது, கால் வச்சு தடம் அந்த மாதிரி அது கூட இல்லை, நல்லா இருக்குது. இன்ஜின் ரூம்லாம் பாருங்கள், கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, பார்க்குறதுக்கே எந்த ஒரு இதுவும் கிடையாது, பக்காவாக இருக்குது. செயின் ஸ்ப்ராய்ட்லாம் பாருங்கள், கம்பெனிலேருந்து வந்தது தான். எதுவும் பொங்கலை சலசலன்னு சத்தம் இல்லை, எதுவுமே இல்லை. லைட்டாக ட்ரையாக இருக்குது, லூப் மட்டும் அடித்தா போதும், மற்றபடி எந்த இதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்குது வண்டி, தெளிவாக இருக்குது. ஒரே ஒரு இடத்துல சேரி கார்டில் மட்டும் கொஞ்சம் அந்த ஓவர ப்ரெஷராக வாட்டர் சர்வீஸ் பண்ணாமல் பெயின் போகும்போது அந்த மாதிரி போயிருக்கு, மற்றபடி எந்த இதுவுமே கிடையாது. ரியர் வால் டெயில் பீஸ்லாம் பாருங்கள், எதுவும் உடையில வைக்கல, நல்லா இருக்குது. பில்லியனில் கூட ஹெல்மெட் போட்டு வச்சு கிராச் ஆகும், பெயின் போகணும் அந்த மாதிரி அந்த கூட இல்லை. இந்த லைட் எல்லாமே சூப்பராக இருக்குது. இண்டிகேட் எதுவுமே உடையில, இண்டிகேட் அப்படியே இருக்குது. ரியர் மட்காட்லாம் பாருங்கள், எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. பின்னாடி ஏதோ ஏற்றம் வைக்கிற இடிச்சம் கூட அந்த மாதிரி நல்லா இருக்குது. ரியர் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 80% இருக்கும். ரியர் டிஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கேபிள்லாம் பாருங்கள், எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே கிடையாது, சூப்பராக இருக்குது. ஃபுட்ரஸ்லோட இன்னும் பெயிண்ட் போகலாம், சைட்லலாம் எதுவும் சூப்பராக இருக்குது. அப்படியே பக்காவாக வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிற கஸ்டமரு. இன்ஜின் ரூம்லாம் பாருங்கள், உள்ளே பாருங்கள், ஆயில் கேஸ் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குறாங்க, அந்த அளவுக்கு நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரி, ஆயிலெலாம் கரெக்டாக ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணால் தான் அந்த மாதிரி இருக்கும், நல்லா வச்சுருக்காங்க. ரைட் சைடுமே பாருங்கள், டேங்க் பீஸ்லாம் பார்த்தா எந்த ஒரு சின்ன கிராச்சஸ் இல்லை, நின்று பார்த்தா நம்ம பக்கம் தெரிய அளவுக்கு இருக்குது, பக்காவாக இருக்குது. ரைட் சைடு பேனல்லாம் பாருங்கள், எந்த பேனலுமே சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை, பாடியில் தெளிவாக இருக்குது. ஒரே ஒரு இடத்துல இந்த ஒயிட் ஸ்டிக்கரில் ஒரு சின்ன ஒரு புள்ளி மாதிரி ஏதோ அழுகு மாதிரி ஒட்டியிருக்கு, மற்றபடி எதுவுமே கிடையாது, பக்காவாக இருக்குது. போர்க்கெலாம் பாருங்கள், ஆயில் லீக் எதுவுமே கிடையாது, நல்லா நீட்டாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது. அவ்வளோ அழகாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியை, தரமாக இருக்குது வண்டி. இந்த ஸ்போர்ட்ஸ் வண்டி வந்து இந்த அளவுக்கு பக்காவாக மெயின்டைன் பண்ணுறது வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கு வண்டி, சூப்பராக இருக்குது, எந்த ஒரு குறையுமே இல்லை வண்டியில். குறை சொல்கிறதுன்றது என்ன சொல்லுறது, நம்மளாக ஏதாவது வேணும் குறை சொன்னாத்தே ஆச்சு, அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது வண்டி, எந்த குறையுமே இல்லை வண்டியில். சைட் பேனல்லாம் பாருங்கள், எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸுமே இருக்காது, பக்காவாக இருக்கும். ரைட் சைட் பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும், நீட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறோம். உண்மையிலே அவ்வளோ கிளியராக இருக்குது, எக்ஸ்ட்ரா கிளியராக இருக்குது, பார்க்குறது சொல்ல போனோம்னா தெளிவாக இருக்குது. டேங்க் பீஸுமே ரைட் சைட் எல்லாமே நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. மீட்டர் பாருங்கள், பக்காவாக இருக்குது. ஒர்க்கிங் கண்டிஷனு 8348 கிலோமீட்டர் அந்த நெஞ்சு ஓடி இருக்கு வண்டி, சூப்பராக இருக்குது. எல்லாமே தெளிவான கண்டிஷன், எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இல்லை, பாடியில் எந்த ஒரு டேமேஜ் இல்லை, எல்லாமே நீட்டாக இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. எது எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர் ஆல்ட்ரேஷன், ஸ்டிக்கரை கிளிக்ஸ் எது வச்சு செஞ்சது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஒரிஜினாலிட்டியாக வச்சுருக்காரு கஸ்டமரு. உண்மையிலே செம்மையாக இருக்குது வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்களாக்க நம்ம நாகார்ஜுனா மோட்டார்ஸில் இருக்குது. இந்த வண்டிக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்களாக்க 1,95,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்கலாம். நேரில் வாங்க, அதுலேயுமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். வேறு ஏதாவது போலீஸ் ஃபைன் எதிர்த்தாலும் நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம், கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். வாங்க பண்ணி கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.